டேய் இந்த மாலையை எப்படி வாங்கின? காசு எங்கேருந்து வந்துச்சு? கஞ்சா கேஸ்னு ஒரு ஆளை பிடிச்சோம்ல, ஆமா. அவன்கிட்ட கெஞ்சி கேட்டேன், கொஞ்சம் கஞ்சா கொடுத்தான். அதை கொண்டு போய் வெளில வித்துட்டு அந்த காசுக்கு மாலையை வாங்கிட்டு வந்துட்டேன். எப்பூடு ஒன்னெல்லாம் வராரு. வாங்க சார். எதுக்கு இந்த மாலை? அது வந்து எங்க ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி புதுசா வந்தா இந்த மாலையை போடுவோம், இல்லைன்னா சேர்த்தா போடுவோம். ரொம்ப குழப்பமா இருந்தா பிச்சு போடுவோம். போங்க போங்கய்யா. செக் பண்ணுங்க. இரு சர்ச் பண்றீங்க. இரு அங்க பார். மாடலிங்கிற பேர்ல புளிமா எடுக்கிற போற. போ போ சார் போ. இல்ல சார். ஏத்துறாளா சார் தேடி. வேணாம் சார். சார் ஸ்டேஷன் வேணாம் சார். என்ன சார் இங்க பேசிக்கலாம் சார். சார் சொல்லுங்க தலைவரே. அந்த தாமோதர் இன்ஸ்பெக்டர் என்ன அரெஸ்ட் பண்ணி அசிங்கப்படுத்திட்டான்டா. என்ன தலைவரே சொல்றீங்க? அவனே அனாத பணமா தான்டா பார்க்கணும். கவலைப்படாதீங்க தலைவரே. நாளைக்கு காலையில அவன் செத்துட்டான்னு தான் செய்தி வரும். ஓகே. காலங்காத்தால கோழி பிரியாணியோட நைட்டு சரக்கு அடிச்சிட்டு இன்ஸ்பெக்டர் தொப்பையை குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்றானோ? பண்ணட்டும். ஆமா, நீ தாமோதரம் தானே? நீ யார் நானு? நான் யாருங்கிறது இருக்கட்டும்டா. நீ உயிரோட இருக்கணுமா வேணாமா? ஆமா, தேவையில்லாம நீ எதுக்கு செல்லப்பாவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? அதுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்ல. பெசா வேலையை பார்த்துட்டு போடா. ஏய் சொன்னா கேட்க மாட்டல்ல? சொன்னா கேட்க மாட்டேன். டேய், உன் கையில பேசிக்கிட்டு ஏன் டைம் வேஸ்ட் ஆயிட்டான்? சொன்னா கேட்டு தொலைய மாட்டேங்கிறானே. நீ என்ன பண்ற? மேல போற. நீங்க 3 பேரும் தானடா என் அண்ணனை கொன்னீங்க. உங்களை எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா? விட மாட்டேன்டா. உங்களை கொல்லாம விட மாட்டேன்.
தோன்றுதடா நந்தலாலா பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா இந்த பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாலா நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா கேட்கும் மொழியெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா தீக்குள் விரலை வைத்தாய் சாணி பாணி சாணி பாதானி நீதா பாமா தீக்குள் விரலை வைத்தாய் நந்தலாலா என்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா 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 என் பேர் சிவா சந்திரசேகர். நான் ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். என்னோட ப்ராஜெக்ட் விஷயமா மிருகங்களை ஃபோட்டோ எடுக்க ஆனமலை காட்டுக்கு போயிருந்தேன். அப்போ தான் நான் அவளை முதல்ல பார்த்தேன். அவன் பார்த்த பார்வையில் மறுபடியும் ஃபியூஸ் போன பல்பு எரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்பதான் நினைச்சேன், இவதான் என் லைஃப் பார்ட்னர்னு. வந்தா இடிச்சா அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா. ஆமா, எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? இல்ல வழி மிஸ் பண்ணிட்டேன்னா உனக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு தான். மிஸ்டர், என் வழியை பார்த்து போறதுக்கு எனக்கு தெரியும். நான் தான் சொல்றேன். ஏய் கொஞ்சம் புரிஞ்சுக்கேன். நான் தான் உனக்கு கீழே போறதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றேன்ல. எவ்வளோ பணம் வேணும்? வாட்? எல்லாமே பணத்துக்காக தான் செய்வாங்களா? நீ எப்படி போறன்னு நான் பார்த்துடுறேன். கூப்பிட்டியா? இப்போ கூட ஒன்றும் இல்லை. நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, நான் உனக்கு கீழே கூட்டு போறேன். குட் டெசிஷன். ஃபாலோ மீ. பார்த்து வா. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல? இடத்த விடு, நீ கூட தான் ரொம்ப அழகா இருக்க. வாவ், பியூட்டிஃபுல். ஏய், எதுக்கு என்னைய பார்த்துட்டு இருக்க? இல்ல இவ்வளவு அழகா இருக்கியேன்னு. இல்ல இல்ல, இந்த வானம், இந்த மலை, இந்த மரம், செடி, தேவையில்லாம இதெல்லாம் சொல்லி துப்பிட்டனோ. என்ன நினைக்க போறாளோ தெரியல. எப்படியாவது அவ்வளோ கரெக்ட் பண்ணுமே.
ஹாய் ஐம் சிவா. உன் பேரை நீயே சொல்லாத. லெட் மீ கெஸ். பாரதி? கங்கா? ம்ஹும். முனியம்மாவா? என் பேரு ரம்யாப்பா. வாவ், ரம்யா 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 ரம்யா. வாட் அ ஸ்வீட் நேம். என் பாய் ஃப்ரெண்ட் கூட அதே தான் சொல்வான். இது பாய் ஃப்ரெண்டா? ஒரு ஃபிகரையும் விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்களே. அனிதா, உள்ள வா அனிதா. விடு என்ன. சொன்னா கேளுமா. என்னம்மா இப்படி பண்ற? கையெடு. சொல்றது கேளுமா. என்ன விடு. அனிதா, ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? பிரவீன், சங்கர், என்னை விட்டு போகாத. இங்க பாருமா அனிதா, நான் சங்கர் இல்ல, கதிர். நல்லா ரெஸ்ட் எடுமா. விடு. சொல்றல வேணாம். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. பர்த்டே அதுவுமா இப்படி தூங்கிட்டே இருக்கானே. அசோக், 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 ஹாப்பி பர்த்டே மை சன். ஓகே. டேய் அசோக், குளிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பு. நம்ம 2 பேரும் வெளியில போறோம். எங்க போறோம்? சொன்னாதான் வருவீங்களா? வந்து தொலைறேன். மேடம் மேடம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் மேடம். அங்க போங்க. சார் சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்னம்மா பிரச்சனை? சார் என் புருஷன் ஒரு பொண்ணோட ஓடி போயிட்டாங்க சார். ஆமா, அது வரைக்கும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நான் இன்னொருத்தனோட ஓடிட்டு இருந்தேன் சார். மரியாதையா ஓடிடு, இல்லைன்னா நான் உன்னை இழுத்துட்டு ஓட வேண்டி வரும். இதெல்லாம் ஒரு கேஸ்னு வந்து சொல்லிட்டு இருக்கேன். போமா. சாயந்தரம் வீட்டுக்கு வரீங்களா? இது ஓடுமா. டேய் எந்திரா. என்னடா என்ன கேட்டு பயங்கர யோசனையில இருக்கீங்க? ஒண்ணு இல்லடா, எவ்வளவு நாள் தான் ஒண்டி கட்டியாவே இருக்கிறது. கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. என்ன 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 பண்ண போற? தற்கொலை பண்ணிக்க போற? எதுக்கு? பின்ன கேட்டு காடு வாங்குது, வீடு போங்குது. இப்ப எதுக்கு உங்களுக்கு இந்த அல்பாசை? ஐயோ இல்லடா, எவ்வளவு நாள் தான் தனி கட்டியாவே இருக்கிறது? அட என்னங்க புரியாம பேசுறீங்க? போலீஸ்காரனுக்கு பொண்ணும் தர மாட்டாங்க, வீடும் தர மாட்டாங்க. தேவையில்லாத யோசனை இது. இல்லடா, அதனாலதான் ஒரு போலீஸ்காரிய கல்யாணம் பண்ணிட்டா. இல்ல நான் தற்கொலையா பண்ணி. என்ன மறுபடியும் என்ன? பின்ன என்னங்க, போலீஸ்கார பொம்பளைங்க போடுற ட்ரெஸ்ஸுக்கும் உடம்புக்கும் சம்பந்தமே இல்லாம இருப்பாங்க. அவங்கள போய் அதனாலதான் நம்ம ஆபீஸ்ல ஒரு பிட் இருக்குல்ல. நம்ம ஆபீஸ்ல ஒரு பிட்டா? ஐயோ காட்டவே இல்லையே. ஐயோ அந்த பிட் இல்லடா, நம்ம ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு வேலை பாக்குது இல்ல, சரண்யா. அது எப்படியானு கரெக்ட் பண்ணுண்டா. விடுங்க, நான் கரெக்ட் பண்ணிடுறேன். என்னது நீ கரெக்ட் பண்றியா? இல்ல உங்களுக்கு கரெக்ட் பண்ணிடுறேன்னு சொல்ல வந்தேன். இந்த வேலை வேற பாக்குறியா? உங்களுக்கான என்ன பண்ணுவாங்க? ஆமா, என்ன இங்க உட்கார்ந்திருக்க? நீங்க அங்க உட்கார்ந்திருக்கீங்களே, அதனால தான் நான் இங்க உட்கார்ந்திருக்கேன். அடச்சே எந்திரி. ஏண்டா
செட்டப் பண்றதுன்னு முடிவுக்கு வந்துட்டோம். ஆனா எப்படி செட்டப் பண்றதுன்னு தெரியலையே. ரொம்ப ஈஸிங்க. எப்படி? நம்ம ஸ்டேஷன்ல அங்க ஒரு சேர், இங்க ஒரு சேர், இங்க ஒரு சேர், அங்க ஒரு சேர் கிடக்குல்ல, ஆமா. அதெல்லாம் ஒண்ணா போட்டு மியூசிக்கல் சேர் கேம் நடத்துவோம். நான் செட்டப் பண்றதுக்கும் அந்த கேமுக்கும் என்ன சம்பந்தம்? எல்லாரும் சேரை சுத்தி வருவாங்க, ஒவ்வொருத்தரா அவுட் ஆயிட்டே வருவாங்க. கடைசியா ஒரே ஒரு சேர் இருக்கும். அந்த நேரம் பார்த்து நீங்க எனக்கு கண்ணடிங்க, நான் டப்புன்னு பாட்டு நிறுத்திடுவேன். நீங்க சட்டுன்னு உட்காந்துட்டா உங்க மடியில சரண்யா உட்காந்துருவா. அப்படி உட்கார்ந்தா பாடியும் டச் ஆகி லவ் மூடு ஒர்க் அவுட் ஆயிடும். அது சரி. ஒருவேளை அவ வெயிட் தாங்காம படார்னு சாஞ்சிட்டானா? ஏங்க ஒரு பொண்ணோட வெயிட்ட கூட தாங்க முடியலன்னா இந்த பாடி இருந்தா என்ன போனா என்ன? டேய் நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. ஒர்க் அவுட் ஆற நேரத்துல ஓரங்கட்ட போறா. வாங்க. டேய் இருடா. என்ன பாட்ட போட போற? ஜனகன மனமா போட போறேன். நல்ல குத்து பாட்டு தாங்க போட போறேன். குபீர்னு ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்களெல்லாம் யாருக்கு போலீஸ் வழக்கு எடுத்தது? உன்னை எவன் சேர்த்தானா அவன் தான் என்னையும் சேர்த்தா. வாடா பேச்சு பேசுறான் பாரு. வந்து ரவுண்டா போடுங்க. சார் பாட்டுலாம் ரெடியா? ரெடியா இருக்குப்பா. இனிமே நீங்க சுத்த வேண்டியதான் பாக்கி. என்ன சார் இது ஸ்டேஷன்ல இருக்க சேர்ஸ் எல்லாம் எடுத்து வந்து போட்டிருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, பொதுமக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ஸ்டேஷனுக்கு போனா வேலைக்கு ஆகாதுன்னு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் வேற லீவா. வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யலன்னா கூச்சமா இருக்குமா? அதுக்குன்னு அதுக்காக தான் இந்த மியூசிக்கல் சேர் விளையாட்டு. என்ன சார் இது பொறுப்பு இல்லாம? இன்ஸ்பெக்டர் சார் வந்துட்டாருன்னா இன்னும் 2 சேரை போட்டு அவங்களும் ஓட விடுவோம். ப்ளீஸ் ஒத்துக்கமா. எனக்கு பிடிக்கல சார். இல்லன்னா ஏட்டு கோச்சு பாரு. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன சார் விசாரணை கைதி கூட்டு வந்துட்டீங்க? ஓ இவனை சொல்றியா? யோ கிரிக்கெட்ல பை ரன்னர் வச்சிருப்பாங்கல்ல, அதே மாதிரிதான் நானும் பை ரன்னர் வச்சிருக்கேன். எனக்கு பதில் இவரு ஓடுவார், நான் ஓடினா இறக்கும்ல. நல்ல ஐடியா சார். என்ன அவன் ஓடி சேர்ல உட்கார்ந்து அவன் மடியில சரண்யா உட்கார்ந்துட்டானா? அப்படி ஒண்ணு இருக்கோ? யோ பையா போ, ஆட்டத்தை தொடங்கு. அவனுக்கு பதில் நீ வாயா. வாயா. இப்ப நான் பாட்டு போடுவேன், எல்லாரும் ஓடுங்க. நிறுத்தணும்னு உட்கார்ந்துடணும். 1வது கேம் ஸ்டார்ட். நீ அவுட்டியா? நீ எந்திரி, இந்த சேர் எடுத்துட்டு போ. செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட். சார் பாருங்க சார். டேய் பொம்பளை போல நின்னுட்டு இருக்க, நீ உட்கார்ந்து இருக்க. போடா நீ வாமா. இப்ப போடு. யோ நீ அவுட்டியா? இந்த சேர் எடுத்துட்டு வெளில போ. போ. டேய் நான் சொல்லும் போது ஆஃப் பண்ணு, இல்ல மண்டே பேத்துறேன். நான் ஜெயிச்சிட்டேன். கைய குறா. இப்படி சொதப்பிட்டீங்க. நானே தோராயமா எலும்பு வச்சிருக்கேன், அதுலயும் அடிபடா வச்சிட்டியாடா. இப்படி ஒரு ஐடியாவை ஏன்டா கொடுத்த? சார் ஏன் எலும்பு ஏன் சார் உடைக்கிறீங்க? வா சேர்ந்து குத்துரு. கவுத்துட்டீங்களே, நானாவது உட்கார்ந்திருப்பேன்ல. நல்லா வாவ் சிவா, வாட்டர் ஃபால்ஸ் டா. ஹே வா சிவா, அங்க போலாம். இட்ஸ் நைஸ். கம் நோ. ஓ கம் ஆன் ரம்யா, இந்த மாதிரி போரிங் வாட்டர் ஃபால்ஸ்லாம் போக மாட்டோம்னு ஏற்கனவே டிசைட் பண்ணிருக்கோம்ல. எக்ஸ்கியூஸ் மீ, நாம எப்ப டிசைட் பண்ணோம்? இப்போ டிசைட் பண்ணிரோம். காட், என்ன சொன்னாலும் கேட்கவே கூடாதுங்கிற முடிவுல இருக்காங்க. ஐ அம் கோயிங் தென். பை. அச்சு விளம்பரத்துல வர நாய்க்குட்டி மாதிரி அவ பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அதான் போறேன்னு சொன்னேன்ல, எங்க நிக்கிற? இது வந்து ஏய் வேணாம். ஆமா இந்த விளையாட்டு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏய் ஒன்னே ஒன்று தாயேன் ப்ளீஸ். I got what you need. I'm the king. தேவையா? ஏய் இன்னொன்று தாயேன் ப்ளீஸ். ரம்யா. பாடா படுதும் காடா கருப்பா. இந்த மாதிரி பாட்டுலாம் பாடாத, எனக்கு பயமா இருக்கு.
சம்திங் 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 சம்திங். உனக்கும் எனக்கும் ஏதோ சம்திங். சிவா, எஸ். நம்ம 2 பேரும் ஒன்னாதான் போறோம்னு நினைக்கிறேன். யா, இதான் இந்த ஆம்பளைங்க எப்ப பார்த்தாலும் பொம்பளைங்க முன்னாடியே போயிட்டு இருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. நானும் அதான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் தான் இந்த பொண்ணுங்க எப்ப பார்த்தாலும் ஆம்பளைங்க பின்னாடியே நடக்கிறீங்களோ? நாங்க முன்னாடி நடக்கிறத உங்களுக்கு வழிகாட்டுதான். நாங்க பின்னாடி வருதே நீங்க தடிக்க விழுந்தா கை கொடுக்கத்தான். ஐயோ, மானமே போச்சு. சே, சொதப்பிட்டியே சிவா. இதுக்கு முன்னாடி இவ்ளோ அழகான இடத்த டிவியில் தான் பார்த்திருக்கேன். இப்பதான் முதல் தடவையா நேர்ல பாக்குறேன் சிவா. ஐ கான்ட் பிலீவ் திஸ். சான்ஸே இல்ல. இந்த மாதிரி இயற்கையோட ஒன்று இருக்கிறது எவ்வளவு அழகா இருக்குல்ல. ஹே, என்ன பண்ற? இல்ல ரம்யா, ஒரு எறும்பு இப்படி நேரா போய் ரைட்ல போய் யூட்டன் அடிச்சு அப்படியே உள்ள. நானும் பார்த்துட்டே இருக்கேன். உன் பார்வை பேச்சு எதுவுமே சரியா இல்ல. எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னதுல இருந்தே உன் முகம் மாறி போச்சு. என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் இப்படி செஞ்ச? இந்த பொண்ணுக்கு நல்லா அழகா கொடுத்த, நல்ல குணத்தை கொடுத்த, ஆனா கொஞ்சம் கூட அறிவே கொடுக்கலையே. ஏன்? ஷட் அப். ஏதா பேசுறதா இருந்தா டைரக்டா பேசு. இன்டைரக்டா நான் தான் அப்பவே எறும்புன்னு சொன்னேன்ல. ரம்யா, இத்தினூண்டு எறும்புக்கே ஆவுன்னு அலர்னியே. அங்க பெரிய பாம்பு இருக்கு, பாத்து. இருந்தா இருக்கட்டும், அது உன்னை விட எவ்வளவு பெட்டர். எல்லாம் என்ன சொல்லணும்? உன்னை முதல் தடவை பார்த்தப்போ அங்கேயே உன்னை விட்டு வந்திருக்கணும். ஏதோ அழகான பொண்ணாச்சே, பாவம் போனா போகுதுன்னு உன் பின்னாடி பைத்தியக்கார மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தேன். இதுவே உன் பாய் ஃப்ரெண்டா இருந்தா செய்வானா? என் பாய் ஃப்ரெண்ட் மட்டும் இருந்தா இந்த மாதிரி நடந்திருக்காது. ஐயோ, இவ பாய் ஃப்ரெண்ட் மாத்திரம் என் கையில கிடைச்சாப்பா. ச்சே. ஹே, குட் மார்னிங் பிரதாப். யாயா, போன வாரம் டெஸ்கோடெக்ல சூப்பரா என்ஜாய் பண்ணோம்ல? எஸ் எஸ். ஆமால, நான் கண்டிப்பா வந்துருவேன். நீயும் வரல? என்ன, என் ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருக்கானே. ச்சே. சரி, அப்போ நம்ம நாளைக்கு பப்ல மீட் பண்ணலாம். ஓகே ஓகே தென், see you. Bye. Take care. மேனேஜ்னா என்ன தெரியுமா உனக்கு? I'm a software professional, man. சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் இல்ல, சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல் தானே. சூட சாப்பாடு சாப்பிட ஏசி ரூம் போவீங்க. பிக்கவே முடியாத பிஸாவை பிடிக்கும்னு சொல்லுவீங்க இல்ல? இங்க இருக்கிற பஸ் ஸ்டாண்டு, அதுக்கு போறதுக்கு ஆட்டோல போவீங்க. 5 ரூபா காஃபி, அதை ஆற வச்சு கோல்டு காஃபி அப்படின்னு 50 ரூபா கொடுத்து குடிக்கிறீங்க. ஃப்ரைடே நைட்டு பார்ட்டி, சாட்டர்டே நைட்டு டிஸ்கோ, சண்டே நைட்டு டேட்டிங். இப்படியே போனால் இதுக்கு என்னதான் முடிவு? சம்பாதிக்கிற காசெல்லாம் இப்படியே ஏன் வேஸ்ட் பண்றீங்க? ஹே, நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவழிக்கிறேன். ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? ஆமா, நான் தண்ணி அடிப்பேன், தம் அடிப்பேன். இன்ஃபேக்ட் ட்ரக்ஸ் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. லைஃப்பில் ஒவ்வொரு நிமிஷமும் என்ஜாய் பண்ணுறேன், என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை பாரு, தண்ணி, தம்மு, பார்ட்டி, டிஸ்கோ, ஸ்டார் ஹோட்டல்ஸ், ட்ரக்ஸ் அப்படின்னு என்ன மாதிரி இருக்கிறவங்க லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. இதை பற்றி மற்றவங்களால புரிஞ்சுக்க முடியலனா ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர் அபவுட் தெம். இது என்னோட லைஃப், நான் விரும்புகிற மாதிரி தான் இருப்பேன். ஹே, என்னாச்சு? என் டைமே சரியில்லை. இப்போ உன் ப்ராப்ளம் என்ன? இல்ல, ஒரு பொண்ணை லவ் பண்ணலான்னு நினைச்சேன். அவ்வளவுதானே, அதுக்கு என்ன ப்ராப்ளம்? அவளுக்கு தான் ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே. சிவா, அந்த பொண்ணு உனக்குன்னு எழுதியிருந்தா, உன் லவ் ட்ரூ லவ்வா இருந்தா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நிஜமா? சத்தியமா? ஆமா.
சாட்சி ஐயோ I'm in love. தலையெழுத்தில் ஏதோ கிறுக்கி இதயத்தை துண்டாய் நறுக்கி சென்றாயே காதல் அரக்கி ஐயோ I'm in love. கஞ்சாடை கரையில் கரைந்தேன் மௌனத்தின் அர்த்தம் அறிந்தேன் சிந்திக்கும் திறனை இழந்தேன் ஐயோ 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 இதயத்தில் பட்டாம்பூச்சி எங்கும் அவளின் காட்சி இதயத்தில் பட்டாம்பூச்சி எங்கும் அவளின் காட்சி எதிராக காதல் சாட்சி ஐயோ I'm in love.
ஹே என்ன நீ சும்மா நின்னுட்டு ஃபோட்டோ எடுத்துட்டே இருக்க? நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ரம்யா. ஃபோட்டோ எடுக்கிறத தவிர வேற என்ன பண்ண முடியும்? ஆமா, நீ எங்க வேலை பார்க்குற? நான் இப்பதான் ஃபேஷன் டிசைனிங் படிச்சிட்டு இருக்கேன். ஃபேஷன் டிசைனிங்கா? அப்பா அம்மா எப்படி ஒன்று விட்டாங்க? அப்பா அம்மாவா? அவங்க 2 பேர் போய் சேர்ந்து பல வருஷம் ஆச்சு. எனக்கு இருக்கிற ஒரே சொந்தம் என் மாமா தான். அவர் வேற சிங்கப்பூர்ல இருக்காரு. அதனால என் விருப்பு வெறுப்புக்கு தடை போட யாருமே கிடையாது. ஆமா, உங்க அப்பா அம்மா? என் சின்ன வயசுலயே எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் தனியாகவே இருந்துட்டேன். ஹே சாரி சிவா, டேக் இட் ஈஸி. பாத்தியா, உனக்கும் யாரும் இல்லை, எனக்கும் யாரும் இல்லை. பேசாமல் இந்த காட்டில் ஆதாம் இவ்வளோ மாதிரி இருந்துருமா? ஐய, கற்பனையை பாரு. ப்ளீஸ், மரியாதை மனசுல இருந்தா சரி. உட்காரு. அரே, நினைச்சேன். இட்லியா? இவ்வளவு கேவலமா இருக்கு. இத மனுஷன் திம்பானா? தண்ணி? அண்ணா அண்ணா, நானா ஒன்றும் பண்ணலண்ணா. அது ஷெரவனா சொல்லி தான் நான் பண்ணேன். ஷெரவணன் தானே சொன்னா அடுத்த மாதம் காசு கொடுக்கலான்னு. அண்ணா அந்த ஷெரவன் தானே சொன்னா, எனக்கு எதுவும் தெரியாதுண்ணா. சரவணா? அண்ணா அண்ணா, இந்த ஒரு வாட்டி. யாரு? அண்ணா அந்த ஷெரவன் தானா? இவ்வளவு ஆயிட்டு இருப்பானா? இல்ல. இவ்வளவு இல்ல. இவ்வளவு? ஆமா ஆமா. சாரி, ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? டேய் ராம்டா. அண்ணா அண்ணா வேணா, நான் ஷெரவன் சொல்லி என்னடா தான் பண்ண பண்ணேன். உனக்கு? வேணா வேணா. எவன்டா அவன் சரவணன்? அண்ணா தம்பி, வேணா வேணா. நீ பாத்துருக்க? நான் பார்க்கலண்ணா. அண்ணா 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 வேணா வேணா வேணா. டேய் யாருன்னு இந்த புறம்போக்கு சாவறதுக்குனே வந்தானா? நீ வண்ண போலாம் வா. டேய் என்ன அங்க நிக்கிற? நோ பார்க்கிங்ல 2 வண்டி நிக்குது. ஃபைன் போடலாம்ல? நல்லா பாருங்க. பார்த்து தான் ஏன் சொல்றேன். இது 2 நம்ம வண்டி சார். நம்ம வண்டியா? அப்ப எவன சிக்கலையா? சார் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட நாள்னு பேப்பர்ல போட்டிருக்கு சார். மாற்ற வரைக்கும் வெயிட் பண்ணும் சார். ஐயோ, அங்க பாருங்க சார், ஒருத்த வரான். நிறுத்தி 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 நிறுத்தி. எனக்கு வேணாம், ஐயா கூப்பிடுறேன். வாயா, ஓரம் கட்டு வாயா. அப்படியே வண்டியை போட்டு வாயா. போட்டுடுவா சார். அடைச்சி நிறுத்திட்டு வாயா. வாயா. பேப்பர் இருக்கா? ஒரு காரா 2 காரா? உட்டா ரூல்டா அன்ரூல்டான்னு கேப்ப போல இருக்க. டெய்லி பேப்பர் இருக்கா? அது கடலைல இருக்கும். யோ, வண்டி பேப்பர் கேளியா? வண்டி பேப்பர் இருக்கா? இருக்கு சார். என்னடா இருக்குன்ற? ஆர்சி புக் இருக்கா? இருக்கு. என்னடா அதுவும் இருக்குன்ற? லைசென்ஸ் இருக்கா? லைசென்ஸ் இருக்கா? இருக்கு சார். வேற என்னடா கேக்குறது? இன்சூரன்ஸ் இருக்காயா? பொண்டாட்டிக்கும் அம்மாக்கும் எடுத்தாச்சு சார். யோ, லைஃப் இன்சூரன்ஸ் கேட்கலையா? வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேக்குறாரு. இருக்கு சார். என்னடா எல்லாம் இருக்குன்ற? இவனை எப்படி பிடிக்கிறது? தலைய பாருங்க. சிக்கிட்டான். ஹெல்மெட் இருக்கா? ஐயோ சார், மறந்துட்டேன் சார். சிக்கிட்டான்ல. போடு போடு போடு. 1000 ரூபாய் போடு. 1000 ரூபாய் போடு. சார் ஒரு நிமிஷம் சார். என்னது? என்னது பேப்பர்?
சார் என்ன 1000 ரூபான்னு சொல்றீங்க? ஹெல்மெட் இல்லைன்னா 100 ரூபாய் தானே ஃபைனு. எங்க காட்டு. இந்தாங்க. தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்தா நீங்க தானே 200 ரூபாய் எனக்கு கொடுக்கணும். என்னையா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் பேப்பர் வெளியே போயிருக்கு? ஒண்ணு இல்ல சார், நேற்றுக்கு குவார்டர் தேவைப்பட்டது, அத நான் தான். அதுக்காக ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்து விடுறியா? ஐயோ அட கொடுங்க சார். என்ன விட சொன்னா அவன விட்டீங்க. யோ புடுங்கயா, அதை எடுத்து போய் அதை வச்சு மிரட்ட போற. தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா உங்க ட்ரவுசர் கழண்டிடும். டவுசர் கழண்டுருமா? பொதுமக்கள்லாம் உஷாரா தான் இருக்காங்க. நீ இப்படி கொடுத்துட்டு இருந்தா அவங்க உஷாரா தான் இருப்பாங்க. இப்ப என்னையா செய்யறது? போறான் விடுங்க சார், வேற எவனா மாட்டாமையா இருப்பான். மாட்டுவானா? எங்க மாட்ட போறான்? இரு கொஞ்சம் குத்த வச்சு யோசனை பண்றேன். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சார். சார் சார் எந்திரிங்க சார். என்ன ஏற்கனவே இந்த ட்ரெஸ்ஸுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்படி குத்த வச்சு உட்காந்தீங்கன்னா குமுறிட்டு போயிடுவாங்க சார். சரி அது போகட்டும் விடு. இப்படி சந்தில வந்து உட்கார்ந்தா எவன் வந்து சிக்குவான்? மெயின் ரோட்ல இருந்தா ஒரு 4-5 பேர் சிக்குவாயா? புரியாம பேசாதீங்க. இப்ப லைசென்ஸ் இல்லாதவன், ஆர்சி புக் இல்லாதவன், ஹெல்மெட் இல்லாதவன் எல்லாரும் சந்து முந்து பார்த்து தான் போறானுங்க. அதுக்காக தான் நான் இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன். அது உன்ன மாதிரி 2வது பொண்டாட்டி செட்டப் பண்ணவன் தான் சந்து பொந்தல வருவான். சும்மா பாரு எவனான வரான்னு. யோ என்னைய மறுபடியும் மூத்திர சந்தல கொண்டு வந்து நிறுத்திருக்க? இங்கதான் பல விதமான கேஸுங்க மாட்டோம். என்ன கேஸ்? பலான கேஸுங்க இல்ல சார், பல வண்டிங்க கேஸ் மாட்டுன்னு சொன்னேன். இன்னைக்கு செத்தாலும் நான் கேஸ் பிடிக்காம விட மாட்டேன் சார். ஆமா பெருசா கேஸ் பிடிச்சு கிழிச்சேன். போய. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, போயிட்டு இருக்கேன், பிடிக்கல. என்னையா அவனே நிறுத்தி பிடிக்கலையான்னு கேக்குற? புடியா? ஆஃப் பண்ணியா? லைசென்ஸ் இருக்கா? இல்ல. ஆர்சி புக் இல்ல. இன்சூரன்ஸ் இல்ல. ஹெல்மெட் அத போடாம போய் தான் சார் ஒருத்தன் ஆக்சிடென்ட் நான் தூக்கிட்டான். நான் செத்து 1 வருஷம் ஆகுது சார். என்னையா செத்து 1 வருஷம் ஆகுதுன்றான்? என்னையா செத்தாலும் பிடிக்க மாட்டேன்னா செத்தவெல்லாம் வந்து போயிட்டு இருக்க? சார் ஹெல்மெட் போடலன்னா டேஞ்சரா சார்? பின்ன இந்த மாதிரி அல்பாயுஸ் வயசுல சாவணும்னா இவனுக்கு என்ன தலைவிதியா என்ன? கண்டிப்பா ஹெல்மெட் போட்டே தீரணும். அங்க பாரு சின்ன பையன் ஹெல்மெட் போட்டுட்டு வரா. சார் நீங்க சொன்னது சின்ன பையன் வர்க்கல ஒர்க் அவுட் ஆச்சு போல இருக்கு, அதான் உஷாரா போட்டு வரான். இந்த ஒரு விஷயம் தான் அவனுக்கு ஏறி இருக்கு, உனக்கு ஏறவே மாட்டேங்குது. ஏய் ஏய் உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா. வெள்ளவாடா டேய், உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா டேய். யாரு அவங்க? இந்த ஏரியாலே பெரிய ரவுடிங்க. இவன் மேல 4 கொலை கேஸ் இருக்குங்க. அப்படியா? ஏய் என்ன பண்ற வித்தியாசம்? சார் எங்க அண்ணனை கொன்ன பக்கத்து ரூம்ல இருக்கா சார், என்ன வெளிய விடுங்க சார், அவனை வெட்டி கொல்லாம விட மாட்டேன் சார். டேய் என்னையா இவ்வளவு கொலைவெறல கத்துறாங்க? ஐயோ என்ன பண்றதுன்னே தெரியலங்க. இவன் யாரு? இவனா? இவன் பேர்லயே 4 கொலை கேஸ், ஒரு கற்பழிப்பு கேஸ் இருக்குங்க. அப்படியா? டேய் நீ எப்படிடா? என்ன வெளிய விட்டு பாருங்க சார், அவனை கொல்லாம விட மாட்டேன் சார். டேய் முடிஞ்சா கொல்டா, டேய் வெளிய வாடா. என்னையா இவனும் கொலைவெறலே கத்திட்டு இருக்கான்? அதான் சார் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு தான் பிரெயின் யூஸ் பண்ணுங்க. 2 பேரையும் திறந்து விடு. எதுக்கு சார் திறந்து விட சொல்றீங்க? ஆயா கடல ஆப்பம் திறந்து விடியா? இவனுங்க ஆப்பம் சாப்பிட நாம தான் பலிக்கடாவா? டேய் 2 பேரும் எடுத்துட்டு வா. டேய் இந்த ஹேர் ஸ்டைல் எங்கடா பண்ண? சார் மொட்டை தலையெல்லாம் இத பத்தி கேட்க கூடாது சார். நம்ம தலைய போட்டானா? அதுக்கு தான் கேப்ப கழட்டி வைக்காத என்ன சொன்னா கேட்டியா? டேய் 201 2 பேரையும் அவுத்து விடு. சீக்கிரம்டா அவுத்துறா. ஏ இவ்வளவு நேரமா? டேய் 2 பேரும் ஆசைத்து அடிச்சிங்க. வேலை கை அந்த கத்தி எடுத்து போய் அவன்கிட்ட கொடு. என்ன குயிக் 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 சீக்கிரம் கொண்டு குறா. எவ்வளவு நேரம்? வாங்க 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 2 பேரும் வாங்க. இந்தாங்க டீ. யோ ஒரு இன்ஸ்பெக்டர் பேப்பர் கப்ல டீ எடுத்துட்டு வரது? நம்ம ஸ்டேஷன் பேரை சொன்னா அந்த டீ கடையில டீயே தர மாட்டேங்கிறான். இதையே கெஞ்சி குத்தாடி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏங்க என்னங்க சண்டை நடந்துட்டு இருக்கு, கத்திய வேற கொடுத்து அனுப்பிருக்கீங்க, ஏதாவது ஆயிரப்போதுங்க. யோ ஏதாவது ஆகணும் கத்திய கொடுத்து. என்னங்க கிரிக்கெட் மேட்ச் பாக்குற மாதிரி இவ்வளவு ரசிக்கிறீங்க? ஐயோ என்னங்க கொலை பண்ணிட்டா? அதுக்கு தானே அமுச்சு வச்சது. இப்ப என்ன பண்ண போறீங்க? அவன் வரட்டும் நான் சொல்றேன். சார் எங்க அண்ணனை கொன்னவனா கொன்னுட்டேன் சார். நான் உன்னை பாராட்டுறேன். என்னங்க கொலை செஞ்சுட்டு வர பாராட்டுறீங்க? யோ முதல்ல அவன் கொலை பண்ணதுக்கு சாட்சியே இல்ல, இப்ப 3 பேரும் சாட்சி. ஐயா என்னங்க எங்களெல்லாம் சேர்த்துட்டீங்க? நீ டீ குடிக்க வந்த பிறகுதான் அவன் கொலையை பண்ணிக்க. அப்ப 3 பேரும் சாட்சி இல்ல. நீ எங்க போற? சார் போலீஸ் எல்லாம் ஒரு சாட்சியை எடுத்துக்க மாட்டாங்க சார்.
யோ போலீஸ்க்கு ஒரு துரும்பு கிடைச்சா கூட சாட்சி தான் உள்ள தலைவனே. போ ஏறா வண்டில போ அருவாளே எட்டிப்புறா. கேஸ் க்ளோஸ். ஹே சிவா, அங்க பாரு, மரத்து மேல ஏதோ கட்டிருக்க மாதிரி இருக்கு. இதுக்கு பேர் தான் ட்ரீ ஹவுஸ். இந்த நேச்சர் ரிசர்ச் பண்றவங்க என்ன மாதிரி போட்டோகிராஃபர்ஸ் நாங்கெல்லாம் காட்டுக்கு வந்தா இங்க தான் தங்குவோம். ஹே சிவா சிவா, அங்க பார்க்கணும் போல இருக்கு, வா ஏன் போலாம். இந்த மாதிரி ஒரு இடத்த நான் பார்த்ததே கிடையாது சிவா. I just love it. ஏய் சிவா, இங்க பாரு, ஒரு குரங்கு என்ன வெறுப்பேத்திட்டே இருக்குடா. ஒருவேளை அந்த குரங்குக்கு உன் மூஞ்ச பார்க்க பிடிக்கலையோ என்னவோ. ஏன் இந்த குரங்கு என் மூஞ்சி பிடிச்சிருக்கா? என்னடா டபுள் ஆக்டிங் பண்ற? ஆமாவா இல்லையா? ஆமா. ஏன்டா, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு தெரிஞ்சுமா? ஏன்? ஐயோ, நீ ஒரு திருடன் கூடவா? யூ ராபர், யூ சீட்டர். புள்ளையார் போட்டோ வச்சுட்டு பாய் ஃப்ரெண்ட் போட்டோன்னு சொன்னது நீ. ஐ நோ ராபர், ஐ நோ சீட்டர். ராபர் யூ, சீட்டர் யூ. இங்கிலீஷ், டிடிஎஸ், ஹாலிவுட், மிஷன் இம்பாசிபிள், பாய் ஃப்ரெண்ட், டேம், ப்ராட் ஆஃப் இந்தியா, தி எண்ட். என்னையே ஃப்ராடுன்னு சொல்றியா? போடா. என்னையே போக சொல்றியா? ஓகே போயிருவேன். போ போ. போயிருவேன், நிஜமாட்டே போயிருவேன். சி போடா. ஓகே போறேன். நிஜமாலே போயிட்டானோ? போனா போட்டோம், எனக்கு என்ன பயம். ஏய் சிவா, சிவா நில்லு. ஏண்டா போன? நீ தானே என்ன போன, அப்புறம் நீயே ஏன் போனன்னு கேக்குற? எனக்கு கொஞ்சம் நல்லவன், ரொம்ப கெட்டவன் நீ கொஞ்சம் கிராக்கு, ரொம்ப பேக்கு. உனக்கு எவ்வளவு தைரியம் வந்திருந்தா என் ஹேண்ட்பேக் திறந்து அந்த போட்டோ எடுத்திருப்ப. இல்ல ரம்யா, நீ அப்படியே அந்த குரங்கு பார்த்து ரசிச்சிட்டு இருந்தியா? எனக்கு ஒரே போர் அடிச்சுது. சரி சும்மா டைம் பாஸ்க்கு அப்படியே திறந்து. How dare you? பொம்பளைங்க ஹேண்ட்பேக் குள்ள கை வைக்கிறது உனக்கு இன்டீசன்ட் தெரியாதா? ஏன் அப்படி என்னதான் இருக்கு பொண்ணுங்க ஹேண்ட்பேக்ல? ஓகே ரம்யா, கூல் டவுன். இனிமேல் எந்த பொண்ணுங்க ஹேண்ட்பேக்கை நான் திறந்து பார்க்க மாட்டேன். ஐ ஆம் சாரி, ரியல்லி சாரி. என்னால நம்பவே முடியல, எப்படிதான் பொம்பளைங்க ஹேண்ட்பேக் குள்ள கை வைக்கிறாங்களோ. சரி சரி சரி, அதான் சாரி சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப புலம்பிட்டு இருக்க? இருட்டுக்கிட்டே வருதே சிவா, என்ன செய்ய போறோம்? என்ன செய்ய போறோம்? ஐ மீன் எங்க தங்க போறோம்னு கேட்டேன். இருட்டும் போது நம்ம எங்க இருக்குமோ அங்கேயே படுத்துற வேண்டியதான். விளையாடுறது சிவா, வேற எதுவும் ஆப்ஷனே இல்லையா? ஏன் இல்ல, thousands of options இருக்கு. என்ன ஆப்ஷன் இருக்கு? இதோ வந்த வழியிலே திரும்பி போயிடலாம். ஐயோ, சகிக்க முடியாத ஆப்ஷன் சிவா, வேற ஏதாவது யோசி. ஏதாவது மரத்துக்கு மேல படுத்துங்களா? பேட் ஆப்ஷன். இதோ இப்பவே இங்கே படுத்துங்களா? பேட் ஆப்ஷன் சிவா, வேற ஏதாவது யோசி. ஹே சிவா, நம்ம ஆல்மோஸ்ட் கீழே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்க பக்கத்துல ஏதாவது தங்கறதுக்கு இடம் இருக்கான்னு பார்க்கலாம் வா. வெரி பேட் ஆப்ஷன். நெக்ஸ்ட். இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குமோன்னு தெரியலையே. இப்பவே உடம்பெல்லாம் சொந்து போச்சு, காலெல்லாம் வலிக்குது சிவா. நான் வேணா உன்னை தூக்கிட்டுமா? ஐயே, ஆசைய பாரு. ஹே சிவா, அங்க பாரு, ஏதோ பெரிய வீடு தெரியுது. நில்லுடா. பிறந்த நாள் அன்னைக்கு கூட இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கேடா. நீ திருந்தவே மாட்டியா? இதுக்காக வாடா அனாத ஆசிரமத்துக்கு இன்னைக்கு உன்னை கூப்பிட்டுட்டு போனேன். டேய் ஏண்டா, நான் பாட்டு கத்திட்டே இருக்கேன், நீ காதுல வாங்கவே மாட்டியா? உன் தொல்லை தாங்காம தானோ என்னவோ உங்க அம்மா எப்பவோ போய் சேர்ந்துட்டா. இப்படியே போச்சுன்னா நானும் ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் வந்து சாக வேண்டியதாண்டா. உன்னை போய் பிள்ளையா பெத்தேனே,
இதை பார், மரியாதை கெட்டு போயிடும். உனக்கு அவ்வளோதான் மரியாதை. லிமிட் தாண்டி பேசுற. இப்போ என்ன உன் ப்ராப்ளம்? என்னமோ சும்மா சுத்துறா சொல்ற, பொண்ணுங்க பின்னாடி போறேன்ற, குடிச்சிட்டு சுத்துறேன்ற. இந்த வயசுல பண்ணாம வேற எந்த வயசுல பண்ணுவாங்க? நீ கூட தான் யார் கூடயோ போய் ஸ்காட்ச் அடிக்கிற. அதுக்காக நான் வந்து உன் கூட அடிக்க முடியுமா? ஆமாண்டா, நான் சம்பாதிக்கிறேன், நான் ஸ்காட்ச் அடிக்கிறேன். நீ சம்பாதிடா, அப்புறம் நீ என்ன பண்ணணுமோ அப்படி பண்ணு. உனக்கு எப்படி என் மனசு தெரியும்? உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே இருக்கணும். இதை கேட்டு கேட்டு பழகி போச்சு. நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. நல்லது சொன்னாலே இந்த வயசுல எல்லாமே தப்பா தான் தெரியும். அடிபட்டு தான் நீ திருந்துவேனா? நான் என்ன பண்ண முடியும்? Hello sir. Hello madam. Good evening. My guest house welcome you. What I do for you? மை நேம் இஸ் சிவா, கமிங் ஃப்ரம் சென்னை. இங்கே ஒரு ரூம் கிடைக்குமா? I'm father. Godfather. Shiva, his name is so funny. No madam. Funny less. Element is more. Sir, my brother work Chennai call center. கால் சென்டர்ல அப்படியே ஒர்க் பண்றாரு. Sir, not this call center. That call center. ரூம் இருக்கான்னு கேட்டோம். Yes. But this guest house no. My backside one room. I go friend. You come back. I show room. ஐயோ, இவன் கூட இங்கேயா தனியா தங்க போறோம்? Sir, that my guest house. Everybody do first night here. Sir, look my guest house. Go inside. 10 minutes. Dinner ready. ஓகே. ஹாய் ரம்யா. ஷோ, என்னாச்சு ரம்யா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இந்த ஆம்பளைங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது. ஏதாவது ஹில் ஸ்டேஷன் வந்தாலே இந்த மாதிரி தண்ணி அடிச்சு கூத்து போட வேண்டியது. கேட்டா இந்த மாதிரி கிளைமேட்க்கு இப்படிதான் தண்ணி அடிக்க வேணும்னு சொல்றது. ச்சே. ஆமா ரம்யா, இந்த மாதிரி கிளைமேட்ல ஒரு பெக் அடிச்சா எவ்வளோ சூப்பரா இருக்கும் தெரியுமா? நீ வேணா ஒரு பெக் அடிச்சு பாரு. ஏன் என்னால அடிக்க முடியாதா? நான் தண்ணியும் அடிப்பேன், உன்னியும் அடிப்பேன். ஏன்னா எனக்கு பாக்ஸிங் தெரியும். புரியுதா? ஓ சரி. இப்போ நான் உன்னை ரேப் பண்ண வந்தானா நீ என்னை அடிச்சு போட்டுருவல? மேபி இருக்கலாம். நான் நினைச்சா உன்னெல்லாம் கண்டிப்பா அடிச்சிடுவேன். நான் பார்க்கறதுக்கு தான் சும்மா இருப்பேன். ஆனா நான் நிறைய பேரை அடிச்சு தள்ளிருக்கேன். நிறைய பேர் என்னை பார்த்து பயந்து ஓடுவாங்க. தெரிஞ்சுக்கோ. கவலைப்படாத ரம்யா, நான் உன்னை ரேப் பண்ண மாட்டேன். ஹே, உன்னால பண்ண முடியாதுப்பா. ஏய், எனக்கு பண்ண வேணாம்டா. நீ பண்ண நினைச்சாலும் உன்னால முடியாதுடா. நீ சொல்றத பார்த்தா இப்போ என்ன ரேப் பண்றது ஃபோர்ஸ் பண்ற மாதிரிலாம் இருக்கு. ஏதோ உன் மேல இருக்கிற நம்பிக்கையில் தான் நான் இங்க உன் கூட தங்கிட்டு இருக்கேன். சிவா, நான் நினைக்கிறேன் இப்ப நீ கொஞ்சம் கெட்டவன், ரொம்ப நல்லவன். தேங்க்யூ. நான் மறந்து போயிட்டேன். எங்க அந்த பாட்டில் எடு, வா ஒரு பெக் அடிக்கலாம். வேணாம் ரம்யா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். சான்ஸே இல்ல, நான் அடிச்சு தீருவேன். வேணாம் ரம்யா, நான் சொல்றது கேளு. தண்ணி அடிச்சா அப்புறம் என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியாது. என்ன சார்? என்னது? பூ
லவ். இந்த ஒற்றக்குச்சிக்கெல்லாம் லவ். எதுக்கு வாங்குறாளுக, எதுக்கு தூக்கி போடுறாங்கன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அவுட். இப்ப என்ன சார்? லெட்டர். பேப்பரா? என்னது? லவ் லெட்டர். எங்க படிங்க. எனக்கு வேணாமடி லஞ்சம், நீ வா என் மஞ்சம், ஐயோ உன் உடையோ காக்கி, நீதான் என் வழி போக்கி. எப்படி இருக்கு? என்ன துப்பிட்டு ட்ரேல வேற வச்சுக்கிட்டா? ரெண்டாவது ரவுண்டும் ஐயோ வரானே, பார்த்திருப்பானோ. ஏட்டே என்ன கொடுத்த? பூவு. பேப்பரு? கவிதை. இதெல்லாம் அரதகால பழசியா இத்து போன ஐட்டத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். லவ்வுக்கு இதெல்லாம் தாண்டா கொடுக்க முடியும். இப்ப ட்ரெண்ட் மாறிடுச்சுங்க. அட்லீஸ்ட் அப்படின்னு ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுத்து அப்படி தட்டியாவது விடணுங்க. அப்படி தட்டி விட்டா நீ குறுக்க வந்து கெடுத்துறிய. நான் குறுக்க வராதப்போ கொடுக்கணும். சரி கொடுத்துறேன். வராது. நான் போயிட்டு ஒரு ஐட்டத்தோட வரேன். ஐட்டமா? என்ன ஐட்டத்தோட வர போறேன்? என்ன என்ன ஒரு ஐட்டம். எங்க ஐட்டம்னு அலையறீங்களே, ஒரு மேட்டர் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். என்ன மேட்டரு? மையா? மை டப்பா வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போறேன்? இல்லாத ஊருக்கு இழுப்பூ சக்கரை மாதிரி ஒண்ணுமே நடக்காததுக்கு ஏதாவது நடக்கட்டுமே. சரி, இந்த மை டப்பாவை எங்க இருந்து வாங்கிட்டு வந்த? கொல்லிமலை புலிப்பானை சித்தர்ட்டேந்து உங்களுக்காக கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ, இந்த மைய வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ண போறேன்? தடவணும். எங்க? இவர் போலீஸ் வேலைக்கு தான் லாய்க்கு இல்லைன்னு பார்த்தா எல்லாத்தையும் நாமளே சொல்லி தர வேண்டியிருக்கு. என்னடா முணுமுணுங்கிற? இந்த மைய எடுத்து உங்க கையில கொஞ்சம் தடவிக்கிட்டு நீங்க யார விரும்புறீங்களோ அவங்க கையில கொஞ்சம் தடவி விட்டீங்கன்னா அப்படியே லவ் மூடு ஸ்டார்ட் ஆகி கார்த்திகை மாசம் நாய் மாதிரி அப்படியே பாஞ்சு பாஞ்சு உங்க பின்னாடி ஓடி வருவாங்க. அப்படியா? ஆனா எப்படி தடவுறதுன்னு தெரியலையே. ஏங்க 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 சொல்லி தரதான் முடியும், எல்லாம் நானே செய்ய முடியுமா? உங்க சாமர்த்தியம் சொல்லிட்டேன். தடவுறது உங்க பொறுப்பு. எந்த இடத்துல தடவணும்டா? எங்க ஓப்பனா இருக்கோ அங்க தடவுங்க. ஆமா, போலீஸ் ட்ரெஸ் இது வரைக்கும் போட்டுட்டு இருக்காங்க, எங்க தடவுறது? ஐயோ, கையில தடவுங்க. கைய பின்னாடி கட்டிட்டா தாங்கலைங்க. சரி விடு, கொடு. ஒரு முக்கியமான விஷயம். என்ன? இத மாத்தி கிளவி முதுகுல தடவுனீங்க, பின் விளைவுகளை நீங்க தான் அனுபவிக்கிறோம். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை தான் மவுண்ட் ரோடு தான் தனி சைக்கிள்ல தனியாளா பேப்பரை பேனு போய்கிட்டு இருக்கணும், புரிஞ்சுக்குங்க. அந்த சித்தர் எதுக்கு இதை இவனுகிட்ட கொடுத்து விட்டாரு? என்ன குறைஞ்சிருக்கு? வர வழியில யாருக்கான தடை விட்டானா? சரி, இருக்கிறத வச்சு சமாளிப்போம். ஐயா, திரும்பிட்டாலே. ஒரு பக்கமா இருக்க மாட்டேங்கிறாளே. என்ன சார்? ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்ல. ஃபைல பாரு, ஃபைல பாரு. ஓகே சார். இந்த தடவை விட போறதில்ல. ஐயா, என்னம்மா ஃபைல்ல இருக்கு? நீங்க கொடுத்த ஃபைல் தான். தடவ முடியல. ஐயோ, இதுல படுக்க தவறு. என்னடா? என்ன? விட்டு தொலை. நில்றி,
உன்னை விட மாட்டேன். ஐயோ அம்மா அம்மா காப்பாத்துமா. ஐயோ கார்த்திகை மாசத்து நாய் மாதிரி அலையறாமா. ஐயோ 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 அவனை பாரு. என்னன்னே தெரியலம்மா. அவனை பாரு. விடுங்க அவனை. ஐயோ கடிச்சு கோதறாம விட மாட்டேன். அவனை கண்டம் பண்ணிடுறேன். கண்டமா? ஏமா இந்த பாடியில கண்டம் பண்றதுக்கு என்னமா இருக்கு? ப்ளீஸ் மை டார்லிங். அப்பாடி நல்ல வேளை என் கற்பை நீ காப்பாத்தினம்மா. ஒண்ணு இல்லம்மா, காத்து கருப்பு ஏதோ அடைச்சிருச்சு, அதை நான் உளறிட்டேன். நீ போமா. ஐயோ அங்க இங்க போற, மை காஞ்சிருக்காது, இந்த பக்கம் போ போ. ஒரு மைய வச்சு என்ன ஓட்டு ஓட்டிட்டா, இதே தவறி போய் ஒரு நாய்க்கு தடி வைந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன மைய பத்தி இதுக்கும் தெரிஞ்சிருச்சா? பெருசு யாரு இங்க சங்கரு? நான் தான் சங்கரு. நீ தான் சங்கரா? ஆமா, குமார்கிட்ட சரக்கு வாங்கினா பணம் கொடுக்க மாட்டீங்களா? என்ன ஒவ்வொரு டைமும் நாங்க தேடி வந்து பணம் கேட்கணுமா? என்ன விளையாடுறீங்களா? நான் சரவணத்தை கொடுத்து விட்டேன் நானு. உட்காரு பெருசு. டேய் உட்கார்றா. டேய் ஒன்னேண்டா உட்கார்றா. என்ன பெருசு, இட்லி சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. அந்த சரவண பைசா கொடுக்கலையா? ஆமா, எந்த சரவண? அதான் நம்ம நொச்சுக்குப்பம் சரவண. என்னது நொச்சுக்குப்பம் சரவணனா? அது அண்ணா கம்முன்னு இருண்ணா. நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கும்போது நீ சுட்டுட்ட. டேய் உட்றா. என்ன நீ? அவரு ஏதோ சொல்ல வந்தாரு. ஹலோ ஹலோ. டேய் யாரா? ஒரு நிமிஷம்ண்ணா. ஹலோ செல்வம், இங்க சிக்னல் கிடைக்கல, ஒரு நிமிஷம் இருடா. அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே. சரி 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 சரி. அவன் சொன்னா இவன் சொன்னாலாம் ஏன்டா கேட்குற? அன்னைக்கு உன்னை 10 மணிக்கு பணம் கொடுக்க சொன்னல? ஆமா, பணம் கொடுக்க சொன்னேன். 3 நாளைக்கு முன்னாடி உன்கிட்ட என்ன சொன்னேன்? நைட்டு 10 மணிக்கு பணம் எடுத்துட்டு வான்னு சொன்னல? அதை விட உனக்கு வேற என்ன வேலை? சரி, பணம் வாங்குறதுக்கு வந்தான். டேய் வாடா. டேய் ஒரு நிமிஷம் போனை கட் பண்ணு. டேய் வா. என்னண்ணே என்னாச்சு? டேய் உள்ள ஒரே கொசுக்கடி, போட்டு தள்ளிட்டேன். எல்லாரையும் போட்டியா? ஏய் சீ வா. ஏண்டா அப்படியே பாக்குற? சி இருந்தாலும் நீ ரொம்ப மோசம் ரம்யா. நீ என்ன சொல்ற? நேத்து ராத்திரி நீ பண்ணத நினைச்சா Good morning. Good morning. You very tired. First drink this coffee. This guest house no metal, plastic no, only cup paper, oh madam. Night yesterday, madam do over much. ஓவரா? நான் என்ன பண்ணேன்? How tell my mouth, madam? You sir ask, he tell all. Thank you. தேங்க் யூ. அப்படி நான் என்ன பண்ணேன்? அத நான் எப்படி சொல்றது? அப்படி நான் என்ன பண்ணேன்? ஒன்னும் தெரியலையே. நீ அப்படி யோசிச்சிட்டே இரு, நான் வந்துடுறேன். ஏய், அப்படி நான் என்னதான் பண்ணேன்னு சொல்லி தொலைச்சிட்டு போயேன்.
ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, நீ பண்ண ஹெல்ப்புக்கும் நீ பேசின இங்கிலீஷ்க்கும். இட்ஸ் ஓகே சார், ஐ நோ லைக் பப்ளிசிட்டி, யூ நோ. ஆமா, இந்த மெயின் ரோட்டுக்கு எப்படி போறதுன்னு கொஞ்சம் தமிழ்லயே சொல்லிடுறேன். யா, அப்சல்யூட்லி. கோ ரைட், டேக் லெஃப்ட், தென் ரைட் அண்ட் பஸ் ஸ்டாண்ட். ஓகே, பை பை Bye. பை. டேய் மன்னார்குடி சாமியப்பா, கலக்கிட்டடா. பை மிஸ்டர் காட்ஃபாதர். பாய். உன் இங்கிலீஷ்க்கு உலகத்துல யாராலையும் ஈடு கொடுக்க முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் சிவா. எதுக்கு? நீ இல்லாம இந்த காட்டுக்குள்ள ஷோ எல்லாம் விதியில எழுதியிருக்கு போல இருக்கு. ஆமா, இந்த விதியில எல்லாம் நம்பிக்கை இருக்கானா உனக்கு? இதுக்கு முன்னாடி இல்ல, உன்னை பார்த்த பின்னாடி இருக்கு. இந்த ரைட்டு தான் சொன்னான்னு நினைக்கிறேன். ஏய், என்னாச்சு? லேசா சுளுக்கிடுச்சு. நான் வேணா அவனை தூக்கிட்டுமா? ஊருக்கு போயிட்டு என்ன பண்ண போற? ஊருக்கு போயிட்டு ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு பெரிய டிசைனர் கம்பெனில வேலை வாங்கிட்டு கை நிறைய சம்பாதிக்கணும். இப்போ என்ன பண்ண போற? இப்பவா? ஊருக்கு போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு ஜாலியா ஊர் சுத்த போறேன், அவ்வளவுதான். வந்திலிருந்து நடந்ததெல்லாம் நினைச்சு நினைச்சு பைத்தியக்காராயிட்டேன்ல. நான் தான் பைத்தியக்கார மாதிரி இங்க நடந்ததே நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த லவ் கூட உன்ட்ட எப்படி சொல்லணும்னு தெரியாம இருக்கேன். ஐ லவ் யூ சிவா, ஐ லவ் யூ. எப்படா நீ இல்லாத வாழ்க்கை என்னால வாழ முடியும்? ஐ லவ் யூ. மோகம் தலைக்கேறி தெரிக்கிறதே, என் ஜீவன் திக்கி திக்கி துடிக்கிறதே, அது வெயில் காயும் நிலமாய் வெடிக்கிறதே. தனிமையில் துடித்த தாகங்களை குடித்து தவிக்கிறேன், உன்னை அழைக்கிறேன். எரித்தாய் இளமையில் மெதுவாய் திறந்து விட்டாய், அச்சமின்றி வெச்சமின்றி இழந்து விட்டாய். காதலில் என்னை திணற வைத்தாய், ஓர் ஆயிரம் புயலாய் உணர வைத்தாய். திணற வைத்தாய், உணர வைத்தாய். உயிரை தனியாய் உருக வைத்தாய், ஏன் கொன்று கொன்று நீ வாழ் வைத்தாய். வாசம் நீ என் சுவாசம் நீ, வனிதாமணி அவன மோகினி, வந்தாடு என்னை மாற்றிவிட்டாய். நிலவின் முகமுடி நீ கிழித்தாய், சுடும் ரகசியம் வழியினை என்னை நினைத்தாய். வெட்கத்தை மெதுவாய் வெட்டிவிட்டாய், கத்தியின்றி ரத்தமின்றி வென்று விட்டாய். கண்ணாய் என்னை படம் பிடித்தாய், நீ புத்தக புழுவாய் என்னை படித்தாய். படம் பிடித்தாய், என்னை படித்தாய். என் வாழ்வின் பொருள் அதை நீ கொடுத்தாய், என் சிரித்து சிரித்து என்னை சிதறடித்தாய். வாசம் நீ என் சுவாசம் நீ, வனிதாமணி அவன மோகினி, வந்தாடு வந்தாடு.
ஐயா. என்னையா யாருப்பா இவன்? புதுசா திருட வந்திருக்கான் ஐயா, அதை கூட்டிட்டு வந்து காட்டலான்னு இருக்கேன். யோ, அவன் திருட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் திருடங்கிற பேரே எடுப்பான். இவன் அறிமுகன்ற ஏதோ சினிமால அறிமுகம் மாதிரி சொல்ற. நீ எந்த ஏரியா? சவுகார்பேட்டை. சவுகார்பேட்டையா? உன் பேரு? சமோசா சண்முகம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, கடையில போயிட்டு சமோசா கேட்டான், கொடுக்கல. அதான் 4 சமோசா களை வாங்கிட்டு வந்துட்டான். அதுலேருந்து அவனுக்கு சமோசா சண்முகம் பட்ட பேரு. என்னமோ சமோசா கடையே பூந்து கொள்ளடிச்சா மாதிரி பேசுற. அட தூ. சரி சரி, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. நீ எங்க வேணா போ, எங்க வேணா திருடு. நீ திருடுறதுல எனக்கு வந்துன்னு ஒரு பங்கு இல்லன்னா எடுத்துருவேன் நொங்கு. அதெல்லாம் கரெக்டா கொடுத்தனும் ஐயா. போ. ஐயா, முதல்ல திருட போறேன், ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. எங்க போனாலும் திருட்டு பசங்களுக்கெல்லாம் இதாண்டா மாமியார் வீடு. நல்லா நல்லா இரு. போ. ஒரு நிமிஷம், எங்க கண்டு திருட போற? உங்க வீட்டுல தான். எங்க வீட்லயா? சார், அவன் பாட்டுக்கு உங்க வீடுன்னு சொல்லிட்டான். சின்ன வீடா பெரிய வீடான்னு சொல்லாம போயிட்டானே. போய் அட்ரஸ் கொடுத்துட்டு வா. சரிங்க சார். போய் உன புடியா. சார், கரைக்க கல்லும் கரையும். முயற்சி திருவினையாக்கும். உங்களுக்கும் சரண்யாக்கும் கல்யாணம் கன்ஃபார்ம். என்ன ரியாக்ஷன் மாறுது? வணக்கம் சார். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சார். என்ன? உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அப்படி கல்யாணம் பண்ணிட்டா பிற்கால வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். ரொம்ப கேவலமா இருந்தது. அதனாலதான் எங்க அத்தை பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். வரேன் சார். வாங்க சார். ஈவினிங் ரிசப்ஷன் வச்சிருக்கேன், வந்து கண்டிப்பா கொட்டிக்கோங்க. உங்களுக்கும் தான். ஓடம் நதியினிலே துடுப்பு மட்டும் கரையினிலே. வாங்க வாங்க. 2 சூப்பர் ஸ்பெஷல் மீல்ஸ் சொல்லுங்க. சொல்றேன் உட்காருங்க. சாதா மீல்ஸுக்கு ஸ்பெஷல் மீல்ஸுக்கு என்ன சார் வித்தியாசம் இருக்கு? யோ, சாதா மீல்ஸ்னா வெறும் கூட்டு பொரியல் தான் இருக்கும். சரி. ஸ்பெஷல் மீல்ஸ்னா காடை கவுதாரி மீன் எல்லாம் புடியே எல்லாம் ஃபுல்லா ரொப்பி வச்சிருவாங்க. அது மட்டும் இல்ல, சாதா மீல்ஸ சர்வர் தான் கொண்டு வந்து வைப்பாரு. சரி. ஸ்பெஷல் மீல்ஸ ஃபிகர் கொண்டாந்து வைக்கும். அப்ப ஃபிகர் கையாலே ஸ்பெஷல் மீல்ஸ போட சொல்லுங்க. யோ, திங்கிறதே ஓசி சாப்பாடு, இதுல ஃபிகர் கையால வர உருப்பாங்களோ? எந்திரிச்சு வெளியே போங்க. சார், ஒரு டீயாவது. சரி சாப்பிட்டு போங்க. 2 டீ சொல்லுப்பா. சார், சாதா டீயா ஸ்பெஷல் டீயா சார்? ஸ்பெஷல் டீ தான். அப்ப ஃபிகர் கையாலன்னு சொல்லுங்க. யோ, இங்க டீயே போறதுல எந்திரிச்சு வெளியே போங்க. அட பாவி, சாதாவா ஸ்பெஷலான்னு கேட்டு சாதாரணமா குடுக்கறதையும் கெடுத்துட்டீரா. இனிமே ஸ்பெஷலா கேப்பியா? போலீஸ் மேல கைய வச்சான், அஃபென்ஸ் தெரியுமா? Oh my god! I need drugs. அனிதா, என்னாச்சு அனிதா? குரு, drugs. Drugs. Guru, call Guru. I need drugs. ஹலோ குரு, நான் அனிதா ஹஸ்பண்ட் கதிர் பேசுறேன். ட்ரக்ஸ் வேணும். அனிதா கூட ட்ரக்ஸ் வேணும் குரு. சீக்கிரம் கொண்டு வா குரு. ப்ளீஸ் குரு, இங்க அனிதா செத்துட்டு இருக்கா குரு. கத்தாதடா, கொண்டு வரேன். ட்ரக்ஸ் வேணும். அனிதா, உனக்கு ஒண்ணு இல்ல. அனிதா, உனக்கு ஒண்ணு இல்ல. குரு வந்துருவாங்க. அனிதா. டேய், யாரா? நம்ம அண்ணா நகர் பொண்ணுண்ணே. டேய், நம்ம சாஃப்ட்வேர் பொண்ணா? அப்போ வண்டியா அண்ணா நகரோட வண்டி தான். அனிதா, ஒண்ணு இல்லம்மா, பயப்படாதம்மா. குரு வந்துட்டாமா. அப்படியே கொஞ்சம் படுத்துக்கோமா. குரு,
ட்ரக்ஸ் வேணும் குரு அனிதாக்கு. ப்ளீஸ் குரு கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து கொடு குரு. குரு குரு எடு குரு. சீக்கிரம் குரு, சீக்கிரம் குரு, குடு குரு. அண்ணா 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 என்னாச்சுண்ணா? அண்ணா என்னாச்சுண்ணா? அப்பவே சொன்ன கேட்டியாண்ணா? அண்ணா உனக்கு ஒண்ணு இல்லைண்ணா, ஒண்ணு இல்லைண்ணா. ஆஸ்பத்திரி போலாம் அண்ணா, சீக்கிரம் போயிடலாம் அண்ணா. உனக்கு ஒன்றும் ஆகாதுண்ணா, நான் இருக்கேண்ணா. அண்ணா டாக்டர் வீடு வந்துட்டேன். அண்ணா டாக்டர் கதவு திறங்க டாக்டர். டாக்டர் ப்ளீஸ். யாரு டாக்டர்? யாரு நீங்க? யாரப்பா நீங்க? அண்ணா காப்பாத்துங்க டாக்டர். ஹாஸ்பிடலுக்கு கூப்பிட்டு வராம இங்க எதுக்கு கூப்பிட்டுட்டு வரீங்க பேஷண்ட்டை? ஏய் நில்லுப்பா நில்லுப்பா. Who are you? சொல்ல சொல்ல கேட்காம உள்ள வந்துட்டே இருக்கீங்க. டாக்டர் ஒரு நிமிஷம் இருப்பா, நான் பாக்குறேன். டாக்டர் கொஞ்சம் பொறுமையா இருப்பா. எப்படியா காப்பாத்துங்க டாக்டர். எங்க அண்ணன் டாக்டர் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. பல்ஸ் ரேட் குறைஞ்சிட்டே வருது. அவரை காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். டாக்டர் எப்படியா காப்பாத்துங்க? என்னால அவரை இங்க வச்சு காப்பாத்த முடியாதுப்பா. ஏய் விடு, என்ன சொல்றத கேளு. அண்ணா உயிரோட வேணும் டாக்டர். எங்க அண்ணன் உயிரோட வேணும். காப்பாத்து எங்க அண்ணன், எப்படியா காப்பாத்து. காப்பாத்து எங்க அண்ணனை, நீ எப்படியா காப்பாத்தி தாகணும். எங்க அண்ணன் எனக்கு உயிரோட வேணும். என்னால இங்க வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது டாக்டர். அப்படி சொல்லாதீங்க டாக்டர். எங்க அண்ணன் எனக்கு உயிரோட வேணும். காப்பாத்துங்க டாக்டர். இல்லன்னா உன் பையனை சுட்டுருவேன். ஏய் அவனை ஒண்ணும் பண்ணிராத. நான் என்ன செய்யணுமோ சொல்லி செஞ்சிரேன். செய்யல உட்காரு, அங்க உட்காரு. ஏய் அங்க உட்காரு உட்காரு. போ எங்க அண்ணனை காப்பாத்து. எப்படியா காப்பாத்து போ. அண்ணா பயப்படாத அண்ணா, நான் இருக்கேன். பயப்படாத அண்ணா, நான் உன்னை காப்பாத்திடுறேன். பாருப்பா, ட்ரக்ஸ் அவர் பாடி ஃபுல்லா இறங்கி இருக்கு. வீட்டுல வச்சு காப்பாத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தயவு செஞ்சு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போயிடுப்பா. எங்க அண்ணன் எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். எங்க அண்ணன் மட்டும் செத்து போயிட்டான், நீங்க உங்க பையன் உங்க குடும்பத்துல உள்ள எல்லாரையும் கொன்றுவோம் டாக்டர். எங்க அண்ணன் இல்லாம இருக்க முடியாது டாக்டர். டாக்டர் எங்க அண்ணன் எனக்கு உயிரோட வேணும். எங்க அண்ணனை காப்பாத்தி தான் ஆகணும், காப்பாத்தி தான் ஆகணும். இங்க பாருப்பா, இவரை உயிர் பிழைக்க வைக்கிறதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. ஹார்ட்ல டைரக்டா இன்ஜெக்ட் பண்ணா ஒருவேளை பிழைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த ஊசியை போடுங்க, இல்லன்னா உங்க பையனை சுட்டுருவேன்.
சீக்கிரம் டாக்டர். வந்து அவர் காலை கொஞ்சம் பிடிப்பா. அசோக், நீ போய் அவர் கையை கொஞ்சம் பிடி. அண்ணா ட்ரக் யூஸ் பண்ணாதன்னு சொன்னேன்ல, நேரம் செத்து பண்ண நீ. டேய் சாவ மாட்டேன்டா, எத்தனை தடவை இதெல்லாம் பண்ணியிருக்கேன். இங்க பாருப்பா, உனக்கு ஃபர்ஸ்ட் எய்டு மட்டும்தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன். பக்கத்துல ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. நான் சாவ மாட்டேன்யா. அண்ணா அவர் நம்மளை காப்பாத்தின டாக்டர், வாண்ணா போலாம். இங்க பாருப்பா, நான் சொல்றதை கேளு. ஃபர்ஸ்ட் எய்டு மட்டும்தான் நான் இப்போ உனக்கு பண்ணியிருக்கேன். சீக்கிரமா ஒரு ஹாஸ்பிடல். நீ போயிடுற இங்க. அசோக் 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 அசோக். டேய் என்ன மூஞ்சி தூக்கி வச்சிருக்க? இல்ல தேவையில்லாம அந்த பையனை கொன்னுட்டியோன்னு தோணுது. டேய் ஏன்டா இதை போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு? அவன் சாவுன்னு இருக்கு, செத்துட்டான். ச்சே, இதை போய் பெருசு பண்ணிட்டிக்கேடா. வீடியோ தாண்டி பார்த்துட்டு இருக்கேன். என்ன ஸ்ட்ரக்சர், என்ன நானும் எத்தனையோ தொட்டு இருக்கேன்டி. ஆனா இந்த மாதிரி நான் கூப்பிடும் போதெல்லாம் நீ வரணும்டி. எனக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோ. இந்த இன்டர்நெட்டுங்காங்க, எம்எம்எஸ்ங்காங்க, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா இது எல்லா வீட்டுக்குமே வருதான். நீ வருவ, வரணுண்டா. யோ எம்பிபிஎஸ், என்னையா பண்ணிட்டு இருக்க? உன் பையனே நினைச்சிட்டு இருக்கியா? யோ உயிர் தானேயா, அப்போ போக தான் செய்யும். உன் பையனை கொன்னது நானா நினைச்சிட்டு இருக்க? என்னை காப்பாத்தினது உன்னோட தப்பியா? யோ நான் உயிரோடு இருந்தா கொலை பண்ணிட்டு தான் இருப்பேன். யோ உன் பையனை கொன்னது நீதான்யா. எங்கள் லவ் சக்ஸஸ் ஆச்சு. நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்படியெல்லாம் எங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக போயிட்டு இருந்து. என் ஒய்ஃபுக்காக ஒரு மாடலிங் கம்பெனியில் வேலை கட்டு போனேன். அப்போ அந்த செல்லப்பா எங்கள் வாழ்க்கையில் குறுக்க வந்தான். வணக்கம், உட்காருங்க. பேப்பரில் உங்கள் ஆடை பார்த்தேன். அப்படிங்களா? என் ஒய்ஃப் வேலை விஷயமா வந்திருக்கேன். இதான் சார் அவங்க ஃபேஷன் டிசைனிங் போர்ட்ஃபோலியோ. நல்லா பண்ணியிருக்காங்க. நாளைக்கு வந்து பார்க்க சொல்லுங்க. தேங்க்யூ சார். வணக்கண்ணா. வாயா குரு, உட்காரு. யார்யா தம்பி புதுசா இருக்கா? நம்ம பையன் தானே. அப்புறம் நம்ம அண்ணன் கொஞ்சம் காஞ்சி இருக்கிறாரு. உங்க அண்ணன் காஞ்சி போயிருக்கான். என்னண்ணா உங்களுக்கு தெரியாதா? ஏதாவது வந்திருக்கா? ஆமா, ஒரு வந்திருக்கு, பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. பிரமாதம். அண்ணே ஒரு வார்த்தை சொல்லட்டுமா அண்ணே? இது வரைக்கும் நீங்க கொடுத்த ஃபிகர்லயே சூப்பர் ஃபிகர் இதாண்ணே. அதுலயே ஃபோன் நம்பர் பேரெல்லாம் இருக்கு.
பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ணன் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார்ண்ணே. ஓகே அண்ணே. ஏய் வாடா. என்ன சிவா, இன்னைக்காவது சீக்கிரமா வருவியா இல்லை இன்னைக்கும் லேட் ஆகுமா? கண்டிப்பா நான் சீக்கிரம் வந்துடுறேன்டா. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சுத்திட்டு இருந்த, இப்போ ஊர் ஊரா சுத்திட்டு இருக்க. இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக ஊர் சுத்த போகிறோம். நான் 2 மணிக்கு வந்துடுறேன். நீ ரெடியா இரு. ஓகே? அப்ப நான் குளிச்சு ரெடியா இருக்கேன், நீ சீக்கிரமா வந்துரு. ஷூர். சரி பை. ரெடியா இரு. பை ரம்யா. சிவா சார் இருக்காரா? இல்ல வெளியில போயிருக்காரு, வர லேட் ஆகும். இப்ப நடந்தது ஏன் தப்புன்னு நினைக்கிறியா? கிடையாது, உன் தப்பு. என்ன பண்ணுவ? இதுக்கு மேலையும் என்ன பழி வாங்கணும்னு நினைச்சின்னா வா, காத்திருக்கிறேன். செல்லம். ஆரிராரோ 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 உலகமே எரியுதே சோக நெருப்பில் ஏனோ கனவுகள் கருகுதே உந்த நினைவில் தானோ பூமியின் தேவதை புலுதி மண்மூடலாமோ இப்போது என் வாழ்வில் பொருளேதுமில்லை சாவொன்று மட்டும் தான் நம் காதல் எல்லை தூக்கிலிட்ட பின்பு தூக்கமிங்கு ஏது தவிக்கிறேன் துடிக்கிறேன் தனிமையிலே நானும் தாரானே நான்
அண்ணே நீங்க உள்ள உட்காந்துருங்க அண்ணே, நாங்க பாத்துக்கிறோம். சரி. ஓய் வாடா வெளியா, வாடா வெளியா, வாடா. ஏய் யாரா நீங்க? விடுங்கடா என்ன. உன் தாய் மாமன். வாடாங்க. சாஃப்ட்வேர்ல தானே நீ வேலை பாக்குற? ஏண்டா பாக்குறதுக்கு அழகா இருக்க, உங்க பின்னாடி தான்டா எல்லா பொண்ணுங்களும் சுத்துறாளுங்க. ஆமா நீ எதுக்கு அந்த பொண்ணை பாக்குற? செல்லப்பா அண்ணா தங்கச்சிராது, பெரிய இடம், அங்க எது கை வைக்கிற? வேணாம் விட்டுரு சார். 5 வருஷமா சின்சியரா லவ் பண்றேன் சார். என்னது? சின்சியரா லவ் பண்றியா? ஏண்டா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் இப்ப? நானும் சின்சியரா தான் சொல்லிட்டு இருக்கேன். லவ் பண்ணினா உயிர் போயிடுண்டா. சொன்னா கேப்ப நீ சொன்னா கேப்படா, எனக்கு தெரியும்டா. கேப்ப போ போ. அண்ணா சொல்லிட்டேண்ணா, அவன் அந்த பொண்ணை மறந்துடுவான். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க எவ்வளவுதான் மிரட்டினாலும் அந்த படத்தை கல்யாணம் பண்ணிப்ப. உங்களால முடிஞ்சது பாருங்க. ஏண்டா கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி திரும்ப 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 சொல்லிட்டு இருக்க, அதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. அண்ணா சொல்லு குரு. எவ்வளவு சொல்லி பார்த்தண்ணே, அவன் கேட்கல, அதான் போட்டோம். அதான்டா வேணும் எனக்கு. சரி ஓகே அண்ணா. ஏய் வேகமா வந்து ஏறா. டேய் போலீஸ்காரன் கொஞ்சம் கூட பயம் இல்லையா? ஒத்துக்கடா டேய், அப்படியே ஒத்துக்கடா. டேய் ஒத்துக்கடா. சார் விட்டுருங்க சார், அடிக்காதீங்க சார். மரியாதையா ஒத்துக்கடா. சொன்னா கேட்டா அடிக்காதீங்க சார், வலிக்குது சார். சார் அடிக்காதீங்க சார். கழுத்து கொன்னுடுவேன். டேய் ஒத்துக்க போறியா இல்லையாடா? டேய் இவ்வளவு அடி அடிக்கிற. சார் என்ன சத்தாங்க? அது அந்த கொலை பண்ணிட்டு இருந்தான்ல, அவன் தான் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான். அவனை ஜீப்ல ஏத்து. டேய் ஒத்துக்கடா. சொன்னா புரியவா உனக்கு? டேய் ஒத்துக்கடா. 3 கொலை தானே பண்ண? ஆமா சார். அப்படி வா வடிக்கு. சார் ஒத்துக்கிட்டான், 3 கொலை பண்ணானா? வாங்கயா, என்ன பண்றீங்க? காலையில பொங்கலை சாப்பிடாதீங்க சொன்னா கேட்டீங்களா? நீங்க ஓசியில கிட்ட எதோ ஒண்ணு தின்னுவீங்களா? ஏன்பா தள்ளுங்க தள்ளுங்க, ஐயா வர்றாரு. தள்ளுங்கன்றல. யார் யார் இப்படி வெறித்தனமா சுட்டு இருக்கிறது? எல்லாம் அவனுங்கள தான் சார் இருக்கும். ஜாக்கிரதை, விடிய வெளியே ஊட்ட போறான், புரியுதா? கதவை தட்டுங்க சார். தட்டியா கதவை. விடாதீங்க. சொல்றா, உனக்கு அவனுக்கு என்ன தொடர்பு இருக்கு? இன்ஸ்பெக்டர் கொலை பண்ணது யாரு? சார் எனக்கு தெரியாது சார். அவங்களுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல சார். சார் நம்புங்க சார், எனக்கும் அவனுக்கு எந்த சம்பந்தம் இல்ல சார். ஓகே ஓகே ஓகே. டேய் நீ எத்தனை கொலை பண்ணிருக்க? 3 கொலை சார். 3 கொலையா? இந்த அப்படி 4வதா? இவனை போட்டு தள்ளு சார். டேய் ஒரு கொலை பண்ணாலும் ஒரே தண்டனை தான், 10 கொலை பண்ணாலும் அதே தண்டனை தான். சுட்டு தள்ளுறான் அவனை. சார் 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 வேணா சார் சொல்லிடுறேன் சார். சொல்லிடுறேன் சார். சுட வேணான்னு சொல்லுங்க சார். சொல்லிடுறேன் சார். சொல்லு. கண்ண இருடா, சொல்றேன். சொல்லு. எப்படியெல்லாம் என் கூட வாழணும்னு நினைச்சவள இப்படி வாழ விடாம கொன்னவனை சாவடிக்க போனேன். இதுக்கு மேலையும் என்ன பழி வாங்கணும்னு நினைச்சின்னா வா,
காத்திருக்கிறேன். என் வீடு எங்கடா? எங்க? என் வீடு எங்க? எங்கடா வச்சிருக்க? என் வீடு எங்கடா? நான் ஒரு ட்ரக் ஐட்டம் தெரிஞ்சு என் கதிரைய மேல உயிரை வச்சிருக்கேன்டா. அவரை போய் கொண்டுட்டியேடா.
ஆட்டமுடம்மா ஆட்டம் போடலாமா அனுபவிடா என்றே என்றே தாண்டவனும் சொன்னா. அண்ணா நிறுத்து 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 நிறுத்து. சார் என்ன சார் பூட்டி இருக்கு? என்னையா அது வீடு பூட்டு போட்டுருக்கு? சார் அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல சார். ஃபோன் போட்டா சுவிட்ச் ஆஃப்னு வருது சார். இப்போ என்ன பண்றது? சார் அங்க பாருங்க சார், பைக்ல வராங்க. அவன் தான் சார். சார் அவனை நான் அவங்க வீட்ல பாத்துர்க்கேன் சார். ஆமா சார். அவனை கூப்பிடு. வாங்க வாடங்க. எங்கடா போயிருக்கானு உங்க? தெரியாது சார். உண்மையை சொல்ல போறியா இல்லையா? இல்ல சார், உண்மையிலே தெரியாது சார். டேய் பலான்னு விட்றா அவனை. சார் சொல்லு சார், உண்மையிலே தெரியாது சார். டேய் பல்லு உடையற மாதிரி இன்னொரு ஆறாரு சொல்றா அப்ப உண்மையா? வலிக்குது சார். சொல்லிடுறேன் சார். இந்த பாரு, உலகத்துல 2 பேர் தான் இருக்கான். தப்பு செய்யறவன் கெட்டவன், தப்பு செய்யறதுக்கு சான்ஸ் இல்லாதவன் நல்லவன். நான் ஒன்னும் கொலை பண்ற அளவுக்கு தப்பானவன் இல்லடி. ராமு என் அண்ணாடி, எங்கேயோ அனாதையா கிடந்த என்னை எடுத்து வளர்த்தவன்டி. அவனை போய் நீ உயிரோட இருக்கணும், உயிரோட உன்னை உடணும்னு நினைச்சேன். பழசெல்லாம் மறக்க முடியலடி. அதான் 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 பழி வாங்குவேன். நீ செத்து போயிடு. செத்து போறியா? செத்து போயிடு. செத்து போயிடுறீ. டேய் டாக்டர், நீ இன்னும் முழிச்சுக்கிட்டு தான் இருக்கியா? எப்படா முழிச்ச? எப்ப முழிச்ச? அவன் வேற மயக்கத்துல இருக்கான். அதுக்குள்ள ஒன்ன முடிச்சிரு. அப்புறம் நீ எங்க அண்ணனை காப்பாத்தினி இல்ல? சாரிப்பா, நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். 2-3 தப்பா ஃபீல் பண்ணப்பா. ரொம்ப ஃபீல் பண்ண, ரொம்ப ஃபீல் பண்ண. இப்ப சொல்றேன், ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நீ அதோட நிறுத்தி இருக்கலாம். ஆனா நீ என் கையில வந்து மாட்டிக்கினிய. என்ன லுக்கு? அதான் விதி. அதான்டா உன் விதி. செத்துறா. எதுக்கு இப்படி சத்தம் போடுற? எதுக்கு இப்படி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ற? நீதான் சாவ புரியடா. சைலண்டா சாவணும். அவன் மயக்கத்துல இருக்கான். இவ செத்துட்டா. யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாம சைலண்டா ஓகையா ஓகையா மறுகையாடா. செத்து போறியா? டேய் ஓவரா ஃபீல் பண்ணாதடா. என்ன ஓவரா ஃபீல் பண்ணாத. நான் இன்னும் சுடவே இல்லையடா. டேய் நீ டாக்டர்ல சுத்தமா மறந்து போயிட்டப்பா. எத்தனை கத்திய பார்த்திருப்ப, எத்தனை ஆபரேஷன் பண்ணிருப்ப. கத்தியால தானே பண்ண. நீ கத்தியால தாண்டா சாவணும். துப்பாக்கி எதுக்கு உனக்கு? துப்பாக்கி வேணாம், கத்தியால தான் நீ சாவணும். கத்தி 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 எங்க வச்ச?
டேய், என்னமோ கத்திய பார்க்காதவ மாதிரி இப்படி கத்துற. கத்திடா, நீ எத்தனை கத்திய பார்த்திருப்ப. செத்து போடா, நீ கத்தியால தாண்டா சாவணும். ராமு என் அண்ணன்டா. நீ இந்த கத்தியால செத்துரு, செத்துரு. என்னடா இன்னும் தூங்கிட்டு இருக்க? மயக்கம் தெளியலையோ? எந்திரா, எழுந்திரு. அட எந்திரா. இவளை சுட்டு கொன்னுட்டேன், அவனை குத்திட்டேன். சண்டை போடலாமாடா? சண்டை போடலாமா? ஒரு டிஃபரெண்டா இருக்கும்டா. சண்டை போடலாம். கத்திய போட்டேன். வா, பாக்குறியா? ஆம்ச பாக்குறியா? சண்டை போடலாம்டா, வாடா. இங்க வர்றா, வாடா வாடா. ஹீரோ மாதிரி இருந்துகிட்டு இப்படி தாடி எல்லாம் விட்டுக்கிட்டு சுருண்டுகிட்டு கிடக்க. வாடா வாடா, வா 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 வா. ஆமா, சண்டை போடணும்னா கட்ட அவுத்து ஒண்ணுல. கட்ட அவுக்குறேன். வாடா, வா 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 வா. வாடா 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 வாடா. வந்தாடா. அடே, என்னால எந்திரிக்க முடியலடா. என்ன உயிரோட விட்டினா உன்னை கொன்றுவேன்டா. என்ன கொன்னுறா, என்ன கொன்று. சார், என்ன சார் இப்படி ஆயிடுச்சு? சார், என்ன சார் இப்படி அநியாயமா கொலை பண்ணிருக்கான்? அவனை எப்படி சார் பிடிக்கிறது? நாம எதுக்கு அவனை பிடிக்கணும்? பல கொலைகளை பண்ண கிரிமினலே அவன். சொல்ல போனா நம்ம தான் அவனை கொலை பண்ணும். நாம பண்ண வேண்டிய காரியத்தை அவன் பண்ணிருக்கான். வாயை மூடிட்டு பேசாம இரு. ஐயோ, அது இல்ல சார். என்னதான் இருந்தாலும் அவன் பெரிய கொலைகாரன் இல்ல. யோ, உன் பொண்டாட்டியை நான் ரேப் பண்ண நீ என்ன பண்ணுவ? கொலை பண்ணுவேன். அதான் அவன் பண்ணிருக்கான். போ, பேச வந்துட்ட. கேஸை க்ளோஸ் பண்ணு முதல்ல. சிவா, அவன் உயிரோடு இல்லைனாலும் அவன் நினைப்பிலே இவன் வாழ்ந்துட்டு இருக்கான். இனி இவன் வாழ்க்கை எதை நோக்கி போகிறது? இதயத்தில் பட்டாம்பூச்சி எங்கும் அவளின் காட்சி
இதுதானே காதல் சாட்சி ஐயோ I'm in love தலையலத்தில் ஏதோ கிறுக்கி இதயத்தை துண்டாய் நறுக்கி சென்றாயே காதல் அரக்கி ஐயோ I'm in love கஞ்சாடை கரையில் கரைந்தேன் மௌனத்தின் அர்த்தம் அறிந்தேன் சிந்திக்கும் திறனை இழந்தேன் ஐயோ 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 I'm in love I'm in love I'm in என் தீண்டி கண்கள் போகும் ஐயோ I'm in love என் உயிரை தூக்கி போடும் ஐயோ I'm in love உன்னை எண்ணி வாழ்க்கையோடும் ஐயோ I'm in love உன் பார்வை ஒன்று போதும் ஐயோ I'm in love என் பேரை கேட்கும் போது உன் பேரை சொல்கிறேன் உன்னை ஏனோ பார்க்கும் போது இதயத்தில் வைக்கிறேன் நீ மட்டும் ஓகே என்றால் ஸ்வர்க்கம் ஸ்வர்க்கம் என்ற பக்கம் I'm in love I'm in love I'm in love I'm in love இதயத்தில் பட்டாம்பூச்சி எங்கும் அவளின் காட்சி இதயத்தில் பட்டாம்பூச்சி எங்கும் அவளின் காட்சி இதுதானே காதல் சாட்சி ஐயோ I'm in love ஹலோ என் பேரு சிவாப்பா ஐயா சிவாப்பா ஓ ஷிட் கொல்ல முடிச்சிட்டு நீ I can uncle you can get out You can't. I can I'll challenge you. what's the bet I'll challenge you. What you want? பேமெண்ட் கொடுத்துட்டல ஐயோ I'm in love ஞாபகம் வேறில்லை ஐயோ I'm in love மழையாக நீ வந்தாய் ஐயோ I'm in love மனசுக்கு குடையில்லை ஐயோ I'm in love நீ எந்தன் அருகில் வந்தால் காதல் பூக்குதே நீ என்னை விலகி சென்றால் உயிர் வேர்வரை தாக்குதே நீ மட்டும் பக்கம் நின்றால் உலகம் உலகம் உள்ளங்கையில் I'm in love I'm in love I'm in love I'm in love இதயத்தில் பட்டாம்பூச்சி எங்கும் அவளின் காட்சி இதுதானே காதல் சாட்சி ஐயோ I'm in love தலையெழுத்தில் ஏதோ கிறுக்கி இதயத்தை துண்டாய் நறுக்கி சென்றாயே காதல் அரக்கி ஐயோ I'm in love கஞ்சாடை கரையில் கரைந்தேன் மௌனத்தின் அர்த்தம் அறிந்தேன் சிந்திக்கும் திறனை இழந்தேன் ஐயோ 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 ஐயோ